தமிழ்நாடு தான் முதலீட்டாளர்களுடைய முதல் முகவரின்னு எல்லா புள்ளி விவரங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி நாட்டோட சராசரி விட அதிகமாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி 11.19%. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கடந்த ஆண்டு இந்தியாவுடைய உற்பத்தி துறை வளர்ச்சி 4.5 4.5%. அதே சமயம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதை விட 3 மடங்கு அதிகமாக 14.7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டுடைய ஷேர் மட்டும் 41 விழுக்காடு. இதை மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இன்னும் பல செயல் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தில் ஒன்றிய அரசு தர அனுமதிகளில் கிட்டத்தட்ட 60% தமிழ்நாட்டினுடைய முதலீட்டுகளானது. எங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திட்டத்தை செயல்படுத்துறோம்னா அதுக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போதே அதுக்காக ஒரு டேஷ்போர்டு உருவாக்கிடுவோம். அதை நானே மானிட்டர் பண்றேன். அதுல என்னவெல்லாம் இருக்கும் தெரியுமா? எந்த மாவட்டத்தில் திட்டம் வருது, எவ்வளவு நிலம் கையகப்படுத்தணும், தொடங்க போற திட்டத்துக்கு எந்த துறையிலிருந்து அனுமதி தேவை, எவ்வளவு நிலம் கையகப்படுத்தணும், அந்த அனுமதி எல்லாம் நாங்க சொன்ன தேதியில கிடைக்குதா, இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அது முடிஞ்சதும் அடிக்கலாட்டு விழா எப்போ, கட்டுமான பணிகள் எப்போ தொடங்க போறோம், இதனால எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், குறிப்பா பெண்கள் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு அதில் கிடைக்கும், எப்போ ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இப்படி எல்லாத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம்.